திரு பிரியன், முதல் சுற்றுல முடிவில் ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிங்க. அடுத்த சுற்றுல பேசுவோம்னு சொன்னோம். கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணி தொடர்பாக வேறு சில திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள்னு உடைக்க முடியும். அவங்கள பொறுத்த மட்டும் இந்த 10 மாதத்துக்கு முன்னாடி அமைந்த இந்த கூட்டணி வந்து ஒரு ஜெல் ஆகணுன்ற ஒரு நோக்கத்தோட அமைச்சாங்கன்றதான் முதல்ல பேசப்பட்ட ஒரு பேச்சாக இருந்தது. அப்படி 2 கட்சி தொண்டர்களும் ஜெல்லாகிறதோ இல்லை பிரமுகர்கள் வந்து இணைந்து வேலை செய்யதோ இல்லை திமுக அரசுக்கு எதிரான ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டமோ அந்த மாதிரி விஷயங்கள் நடத்துறதோ எதுவுமே நடக்கலை. இன்ஃபேக்ட் 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, கூட்டணி பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற, ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவ் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால யாரும் பேசாதீங்கன்ற அளவுக்கு கட்டுப்பாடுகள் போட்டதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஜக ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையிலான ஆட்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. ஸோ இந்த 10 மாதமும் அவருக்கு வந்து ஏதோ ஒரு பலவீனத்தில் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி. அவருக்கு பயம் அல்லது பலவீனம், அதை வந்து அவர் ராஜதந்திரன் நம்ம பூசி முழுகலாம். ஏதோ பயம் அல்லது பலவீனத்தில் எதுக்கு பயம் இருக்கலாம் அவருக்கு. இந்த 10 மாதம் எந்த விதமான இடி அல்லது சிபிஐ தொந்தரவுகள் வரக்கூடாது, அவருக்கு வேண்டியவர்களுக்கு வரக்கூடாதுன்னு கூட அவர் நினைக்கலாம், சொல்ல முடியாது. இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 10 மாதம் நம்ம பார்த்துக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு போய்க்கலாம். நம்ம அதிமுகலேயே சார் 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. பாஜகவோட கூட்டணி சேரணுன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு, சேர வேண்டான்ற ஒப்பீனியன் இருக்கு. 50-50 இருக்கா. இன்ஃபேக்ட் இப்போ ஜெயக்குமார் ஏன் வாய மூடிட்டு இருக்காரு, எதுவுமே பேச மாட்டேன்றாருல, அவர் அதிருப்தியாளராக தான் இருக்கார் பாஜக கூட்டணியை பற்றி. அது மாதிரி பாஜக நிறைய பிரமுகர்கள் அதிருப்தியா இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்ப தேர்தல் நெருக்கத்துல இபிஎஸ் பாஜக கூட்டணி வேண்டான்னு முடிவெடுத்துருவார். இல்ல, அவர் வந்து இப்போ தற்சமயத்துக்கு இந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாரு. இதே மாதிரி தான் அமைதி காத்து கூட போயிட்டு இருக்கலாம். அது வந்து எதுக்கு தேவையில்லாம வந்து பாஜகவை நம்ம வந்து இது நிற்கணும், அவங்கள பகச்சிக்கணும், அல்லது வந்து ஒரு 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 முரண்பாடான விஷயங்களை வந்து எதுக்கு வளர்த்துட்டே போகணும் நம்ம அப்படின்னு கூட பேசாமல் போகலாம். ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லை, பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ போன்ற வாய்ப்புகள் இருக்குல்ல. அதாவது போன எலெக்ஷன்ஸ்க்கும் இந்த எலெக்ஷன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் வந்து தமிழ்நாட்டில் தவேக என்கிற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி என்ன விதமான ஓட் பேங்க் வச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்சியை நடத்துகிறவர் வந்து ஒரு செல்வாக்கு நடிகராக இருக்கார். அவர் திரும்பவே சொன்ன மாதிரி அவர் சினிமா ஹீரோ வந்து தலித் இளைஞர்களெல்லாம் வந்து கவரை பார்க்குறாரு அப்படி இப்படின்லாம் சொன்னார் இல்லை அவர். அவங்களுக்கே அவங்க தலித் ஓட் பேங்கை சாப்பிட்ருவாரான்னு ஒரு தயக்கம், ஒரு எண்ணம் வந்து திருமாவளவனுக்கே இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் அவரோட அந்த பேச்சை நான் பார்க்குறேன். ஆனால் அல்டிமேட்டாக அவர் வந்து விஜயை வந்து எடுத்து பேசினது மூலமாக அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. நான் எந்த கட்டத்திலையும் நான் விஜயோட அணிக்கு போக மாட்டேன்றதுக்கு நேற்று வந்து திரும்ப ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். அனைத்து தான் இந்த முறை போட்டியிடுவாருங்கிறதையும் அவர் சொல்லி. இன்ஃபேக்ட் திமுகவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே 21 இருந்ததை விட 19 இருந்ததை விட 24 இருந்ததை விட பாஜகவை எதிர்க்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. இந்த காலகட்டத்தில் பாஜக தமிழ்நாட்டை எப்படி நடத்தினாங்கன்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால எதிர்க்கிறதுக்கு இன்னும் வலுவான ரீசன்ஸ் இருக்கு. அதனால அங்கிருந்து யாராவது தாவேகா சைடு போவாங்களான்னு போக மாட்டாங்க. ஆனால் இந்த சைடு பாமகவோ தேமுதிகவோ தனியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கான வாய்ப்பு தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு திறந்துருக்கு. அதே விஷயம் தான் அதிமுகவுக்கும், அவங்களுக்கு அது ஓப்பனாக தான் இருக்கு. இவங்க இதே மாதிரி கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையிலான ஆட்சியில் அதிக இடங்கள் 78 இடங்கள் இல்லை 50 இடங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த இறுதியில் வரும்போது நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் இல்லை, நாங்கள் தாவேகாவோட போகிறோம், தாவேகாவும் தனியாக போகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வரும்போது சரி நம்ம ஒரு 20 பேர் உள்ளே போகலாம், அசம்பிளிக்குள்ளே போகலான்னு நினச்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ அது அதிமுகவுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் வந்து பாஜகவோட இந்த முரண்பட்ட இந்த பேச்சுக்கள்னால பாதிக்கப்பட்டு அவங்க பேசாமல் இருந்துட்டு இவ்வளோலாம் நீங்கள் பேசினீங்கல்ல, நாங்கள் இதில் கூட்டணியில் நீடிக்க முடியாது, இறுதி கட்டத்தில் ஏன் போகக்கூடாது, மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்குல்ல. இப்போ ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி 2 பேருக்கு இடையில வந்து ஒரு நம்பிக்கையில்லா தன்மை வந்து உருவாயிருக்கு சார். ஆக்சுவலாக அது வந்து எந்த அளவுக்கு அது 10 மாதம் முன்னாடி கூட்டணி அமைச்சரோட பலனே வந்து போயிடுது. ஆக்சுவலாக அது போனதுக்கு காரணம் பாஜக ஒரு காரணம். ஸோ இதை வந்து இன்னும் லீட் பண்ணிட்டு போய் அதிமுகவை நீங்கள் தாவேகா பக்கம் தள்ளி விடுற வேலையை வந்து பாஜக பண்ணுமான்னா அது அண்ணாமலையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அண்ணாமலை என்ன பேச போறாரு தெரியாது. அவர் பேசுறதை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமா போய் அதிமுக ஒரு முடிவை வந்து தாவேகா பக்கம் போகுமான்றது அண்ணாமலை கையிலையும் இருக்கு. அண்ணாமலை தான் ஒரு தலைவர் அந்த ரேஞ்சுக்கு வரணும்னு நினைக்கிறார். அவர் இந்த கூட்டணியை எந்த விதத்துல பாதிப்புக்குள்ளாக்குவார்ன்றதை பொறுத்து இருந்தா. அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரைக்கும் தொடர்றதும் தொடராமல் போவதும் அதிமுகவுக்கு தாவேகாவுடனான கூட்டணி தொடர்பான சிந்தனையை வந்து வலுப்படுத்துவதும் பாஜக தலைவர்கள் பேச்சு செயல்பாடுகளில் இருக்கு அப்படின்னா அவங்க தானே அதை கவனமாக வச்சுக்கணும். ஊடகத்திலிருந்து நமக்கு கிடைத்த செய்தி சில காலங்களாக எடப்பாடி அவர்கள் தாவேகாவுடன் பேசி அவருடைய கோரிக்கைகளை ஏற்க முடியாத காரணத்தினாலே தான் ஒரு யூ-டர்ன் எடுத்து பாஜக கூட்டணிக்கு டெல்லிக்கு சென்று பேசினார் என்பதால் ஊடகத்திலே வந்த செய்திகள். நாம் பக்கத்திலிருந்து பார்க்கல, ஊடகத்திலே இருந்து வந்த செய்திகள்.
இரண்டு கட்சியும் ஒருவேளை பாஜக இப்போ இந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கறது விட தாவேகா கொடுக்கிற கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வது சிறந்ததுன்னு ஒரு புள்ளிக்கு வந்துட்டாருன்னா இபிஎஸ் வரதுக்கு முன்னாடி அமித்ஷா வந்தா என்ன பண்ணுவீங்க? எந்த புள்ளி? அமித்ஷா வந்து என்ன பண்ணுவாரு? அமித்ஷா தாவேகா உள்ள கொண்டு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதுதான் ராமசீனிவாசன் சொல்லிருக்காரு, தாவேகா வரவே வராது பாஜகக்குள்ளன்னு. நான் என்னுடைய கருத்து நான் கேட்குறேங்க. நான் கட்சி இல்லை, நான் கேட்குறேன், உங்க பார்வையாளராக கேட்குறேன். பாஜக கூட்டணிக்குள் வராதுன்னு தானே சொல்றாங்க தாவேகா. வந்தால் என்ன செய்வீங்க? நீங்க எடப்பாடி கூட போவாருன்னு நீங்க சொல்றீங்க, அது ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது காலங்காலமா. இப்போ அவர் டிசம்பர் பிப்ரவரின்னு சொல்லிட்டார், அது வரைக்கும் நம்ம சும்மா பேசிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். இது தலைவர்கள் ஏதாவது பேசினா கூட தலைவர்கள் அதை பேசி தீர்த்துக் கொள்வார்கள். நாம் கட்சியும் கிடையாது, விமர்சனம் தான் செய்யணும். 2 பேர் தானே சார் பேசணும். அமித்ஷா பேசணும், எடப்பாடி பேசணும், 2 பேருக்குள்ள பேசணும், 2 பேரும் மட்டும் பேசணும். பேசுவாங்க. ராமசீனிவாசன் பேசுறாரு, அண்ணாமலை பேசுறாரு, நயினா நாகேந்திரன் பேசுறாரு. மற்றவர்கள் அப்படி பேசுவது இடையூறாக இருக்கும் என்று கருதினால் அதை பேச வேண்டியவர்களிடத்திலே சொல்லி பேசுவார்கள். பேசவில்லை என்று சொன்னால் தோற்று போவார்கள், அவ்வளவுதான் விஷயம். அரசியல் கட்சிக்கு வெற்றி தான் பிரதானம். எனவே இது சரியாக்கப்படும் என்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் வர வேண்டும். யார் யார் இப்ப பேசினதெல்லாம் சரியில்லைன்றீங்க? சரியாக இருக்கலாம், சரியாக இல்லாமல் இருக்கலாம். மக்களுடைய இல்லைன்னா தானே சரி பண்ணணும். இல்லைங்க, சரி பண்ணணும்னா வாக்குகளை பெறுவதற்கான ரீதியிலே சரி பண்ணணும். அப்ப இப்ப பேசினது வாக்குகளை குறைச்சிரும், குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ரெண்டாவது, ஒரு ஆதரவாளர்களாக நம்ம பேசுகின்ற பொழுது ஒன்று இந்த கூட்டணியை ஆதரித்து விட்டு பேசிவிட வேண்டும். அப்படி பேசும்பொழுது நம்முடைய பேச்சுக்கள் ஒரு எல்லைக்குள் தான் இருக்கணும். உழைக்காமல் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவோம்? உழைச்சதுனால்தான் இவர் ஐயா சொன்ன மாதிரி 3 விழுக்காட்டிலேருந்து அவர் 20 விழுக்காடு கொண்டு வந்தார், 11. ஆனால் அதிமுக உழைச்சதுனால ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆரும் கொண்டு வந்து 40லேருந்து 20 வந்துடுச்சு. யாரோட உழைப்பு உயர்வை கொடுத்துருக்கு? இப்படியெல்லாம் நான் பேசணும்ல, அதுதானே பதில். நான் மக்கள்கிட்ட அதுதானே சொல்லணும். நீங்க அப்படி பேசிட்டீங்க, அதுக்கு உழைத்து அண்ணாமலை என்ற பெயர் நிலைத்து நிற்பதற்காக கடந்த 4 ஆண்டுக்குள் இந்த இடத்திற்கு ஒரு அரசியல் தலைவராக அண்ணாமலை IPS உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கடுமையான உழைப்பை தமிழகத்தில் வேறு எவரும் செய்யவில்லை. ஸ்டாலினை வேணா சொல்லலாம் உழைச்சார். அவரு கட்சிக்கு பரவாயில்ல சார், பாஜக NDA அப்படின்னா நீங்க அண்ணாமலையை அதுல கேள்வி அதிமுக தரப்பிலான கேள்வி அது கிடையாது. அண்ணாமலையின் செயல்பாடுகள் குறித்தோ NDA உடைய மாநில தலைவர்ங்கிற பொசிஷன்ல இருந்தோ அவங்க பேசல. அதிமுக பாஜக கூட்டணி அந்த இணக்கம் அது அண்ணாமலை பேச்சுனால செயல்பாடுனால அங்க ஏதாவது அண்ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுதுன்னா அதை கவனிக்க தானே செய்வாங்க. NDA தலைவராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார். அவர் எவ்வளவு பெரிய கட்சி, அவருக்கு எவ்வளவு ஓட்டு இருந்தது? அது மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு NDA ஒவ்வாமை இருக்குமானால், அதிமுகவிற்கு ஒவ்வாமை இருக்குமானால் ஒரு பொதுவான ஒரு ஆளை, நம்முடைய வாசன் போன்றவர்களை தலைவராக நியமித்து நாம் எல்லாம் கூடியிருந்து செயல்பட வேண்டும். அதுதான் பெர்னாண்டஸ் எடுத்துக்காட்டு. அமித்ஷா இவங்க கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டார், நயினார்ட்ட அண்ணாமலை கிட்ட. அது அவங்க பாத்துக்குவாங்க, நாம ஏன் பேசணும்? ரெண்டாவது, ரொம்ப நேரம் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வரி, சசிகலா அம்மையார் இல்லை என்று சொன்னால் எடப்பாடிக்கு முகவரி உண்டான்னு நான் கேட்கிறேன், அவ்வளவுதான் சார். நீங்க தான் சார் சொல்லணும். அக்னி சார், சசிகலானாலதான் எடப்பாடிக்கு முகவரியா சார்? அதாவது அவங்க 1000 கருத்துக்களை சொல்லுவாங்க சார், ஆனா இந்த கூட்டணி இன்னைக்கு வச்சுக்குள்ள தலைப்புக்குள்ள அவங்க வரவே இல்லை. அப்படியே கழுகார் பார்வை பார்த்து அவங்க வந்தாங்க, இவங்க அங்க வந்தாங்க, அவங்க வீட்டுல பாருங்க நேத்து பிரியாணி இன்னைக்கும் பிரியாணி. இது என்ன சார்? சரியா தவறா? பேச்சு ரைட், ஓகே. நீங்க பேசுறத குறைப்பீங்களா மாத்தீங்களா? இல்ல எங்கள் ராஜதந்திரமே இப்படித்தான். நாங்கள் வடபுலத்தில் வட மாநிலங்களை இப்படித்தான் சொன்னோம். ஆகையினால் நீங்க இங்கேயும் சப்பாத்தியும் பீட்ரூட்டையும் தொட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் என் கேள்வி. ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் விக்கிரவாண்டியில நிக்கலன்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், அங்க ஏன் பாஜக ஏன் நிக்கல? ஏன் பாமகவை நிக்க வச்சீங்க? நிக்க வச்சு ஏன் அவங்க தோத்தாங்க? சரி, அத கூட விடுங்க. ஈரோடு கிழக்குல ஏன் பாஜக தனித்து நிக்கல? ஆனா
பொது தேர்தல் வருகிற போது இடைத்தேர்தல் எல்லாம் மற்றவர்களுக்காக இயேசுநாதரை போல விட்டு கொடுக்கிறார்கள். எவ்வளவு அடிச்சாலும் அடிங்க, அந்தாங்க புடிங்க, 110 கிலோ சிலுவையை நான் தூக்குறேன் வாங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இங்க வருகிற போது நாங்கள் தான் ஆட்சி, அதிமுகவே ஆட்சி அமைச்சாலும் நாங்க தான் ஆட்சின்னு சொல்லுவோம்னா அதுக்கு நீங்க தனிச்சாவே நின்று போங்களேன். அதாவது தாவேகா கட்சியினுடைய விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார், நான் எந்த தேர்தலில் நிக்கல, ஆனால் எடுத்த உடனே நான் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று நினைப்பதும், பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததற்கு பிறகும் இது பாஜக ஆட்சி என்று சொல்லுவது ரெண்டும் ஒண்ணுதானே. போத் ஆர் இம்மெச்சூர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஆகவே இந்த முதிர்ச்சியற்ற செயலுக்கு தினம் உட்கார்ந்து திருக்குறள் உரையாசிரியர் எழுதவா முடியும்? உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நம் செயல்கள் தான் நாம் தரமானவர்களா, உயர்வானவர்களா, முதிர்ச்சியானவர்களா என்பதை தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். நம் கையில் இல்லை. தலைவர்கள் பேச மாட்டார்கள்ங்கிறத சுத்தி வளைச்சு சொல்றீங்க. சரி, பேசுவோம்.